வணக்கம். திரையரங்கம் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஜேம்ஸ் கேமரோன். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களில் ஜேம்ஸ் கேமரோனும் ஒருவர். நினைத்து பார்க்க முடியாத VFX காட்சிகளை கொண்ட மிகச்சிறந்த திரைப்படம் இது. மெட்கைனா என்ற இனத்தை சேர்ந்த ஜாக் என்ற மனிதனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. அவனுடைய மனைவி, அவனுடைய மகன், மகள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வேறு இனத்தை சேர்ந்த ஸ்பைடர் என்ற இளைஞன் அந்த வீட்டில் வந்து சேர்கிறான். ஸ்பைடரை அவன் எங்கிருந்து வந்தானோ அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டுறதான் நல்லது அப்படின்ற முடிவுக்கு ஜாக் என் கூட வேணால் நீங்கள் எல்லோரும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் அப்படின்னு வரும்போது அந்த போன இடத்தில் இவங்களுக்கு எதிரான இனத்தை சேர்ந்த ஒரு குரூப் இவங்களை தாக்கி அப்படிலாம் எதிர்பாராத சம்பவங்கள்லாம் நடைபெற்றதில் பிள்ளைகள்லாம் தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க, பெற்றோர்கள் தனியாக பிரிஞ்சு அப்படின்றதெல்லாம் ஆன பிறகு மீண்டும் பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுடன் எப்படி சேர்கிறார்கள். ஸ்பைடர் இவங்க கூட கண்டினியூ ஆகி அப்படின்ற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு இனங்களுக்கு இடையே மிகப்பெரிய மோதல் உண்டாகி பலரும் இறந்து இப்படிலாம் அந்த காட்சிகள் படத்தில் எக்ஸ்ட்ரானரியாக படமாக்கப்பட்டிருக்கு. பறவைகள் அப்படியே வானத்தில் சிறகடித்து பறந்துன்னு இருப்பாங்க. பறவை வாகனம், அந்த பறவை வாகனங்களில் இவங்க உட்காந்து ட்ராவல் பண்ணி போவாங்க. விண்வெளியில் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி, தண்ணிக்கு கீழே பல காட்சிகள். அந்த காட்சிகள்லாம் நம்ம மனித முயற்சியால் படமாக்கப்பட்ட காட்சிகளா எப்படி அப்படின்ற மாதிரி இருக்கும். மங்குவான் என்ற இனத்தை சேர்ந்த குவாட்ரிச் அப்படின்னு இருக்கார் இல்லையா, அவருக்கும் இந்த ஜேக்குக்கும் எப்போவுமே போராட்டம் தான், மோதல் தான். அப்படி வரும்போது அந்த குவாட்ரிச் பல வன்முறை கருவிகளை கையில் வைத்து கொண்டு துப்பாக்கி இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் ரைஃபிள்ஸு இதெல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எந்த அளவிற்கு அவர் ஆவேசமாக செயல்படுகிறார் அப்படின்னு இருக்கு இல்லையா. வாரங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் கதாபாத்திரம், அந்த பெண் கதாபாத்திரத்துடன் இணைந்து அவர்கள் இருவரும் எந்த அளவிற்கு வன்முறை செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்றத நம்ம காட்சிகளாக பார்க்குறோம். இவர்களுக்கு மத்தியில் அந்த இளைஞனான ஸ்பைடருக்கு எப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத அனுபவங்கள் கிடைக்கின்றன. அவன் பல கதாபாத்திரங்களாலும் எப்படி பந்தாடப்படுகிறான் என்பதையும் நாம் காட்சிகளாக பார்க்கிறோம். ஒரு ஸ்டேஜில் அந்த ஜாக்குன்ற கதாபாத்திரம் இருக்குல்ல, அந்த ஜாக்குன்ற கதாபாத்திரம் ஸ்பைடரை கொன்னுடலான்ற அளவுக்கு முடிவுக்கு கிட்டத்தட்ட அவனை கொல்றதுக்கான முயற்சியில் இறங்கி அது வரை போயிடுவார். அப்படி இருக்கும்போது அவருடைய மனைவியான நெய்திரி அவங்களும் அதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க. சம்மதித்த பிறகு மனமாற்றம் உண்டாகி இறுதி நிமிடத்தில் அங்கு சென்று அவனை காப்பாற்றி, அதெல்லாம் படத்தில் டச்சிங்கான சீனுங்க. கோட்ரிச், வாரங் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே உண்டாகக்கூடிய நெருக்கம்ன்ற ஒரு மேட்டர் பாருங்க. அந்த நெருக்கம் உண்டாகக்கூடிய காட்சி படத்தில் கவித்துவ தன்மையுடன் படமாக்கப்பட்டிருக்கிறது. படத்தில் ஆரம்ப காட்சியில் ஸ்பைடர் மூச்சு விடுறதுக்காக ஏன்னா இந்த இனத்தை சேர்ந்த மனிதன் இல்லை இல்லையா, அந்த இனத்தை சேர்ந்தவங்களா இருந்ததுன்னா அவன் காடுகளிலேயே வசிக்கக்கூடிய இனம், அவங்களுக்கு இயல்பாகவே மூச்சு விட்டு அப்படின்றது ரொம்ப பழகி பண்ண மாட்டேங்குது. தண்ணிக்கு கீழேலாம் அவங்க வாழ்ந்து அப்படின்றதெல்லாம் சாதாரணமாக மூச்சு விடுவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவன் அங்கு பிறந்து வளர்ந்தவன் கிடையாது இல்லையா, இவனுக்கு மாஸ்க்கு வச்சு மூச்சு விட்டு அப்படின்னு வரும்போது ஒரு ஸ்டேஜில் அந்த மாஸ்க்கு அணிந்திருந்தால் கூட அந்த பேட்டரி இந்த விஷயங்கள் எல்லாமே தீர்ந்து அப்படின்ற மாதிரி ஆகி மூச்சு விட முடியாமல் அப்படின்னு ஆகி அவன் திணறி அப்படின்லாம் வரும்போது ஜேக்கினுடைய மகளான கிரி அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஸ்பைடர் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பிரியம், அன்பு எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். அவள் ஸ்பைடருக்கு அப்படிப்பட்ட விபரீதமான முடிவு எதுவும் உண்டாகிடக்கூடாது அப்படின்றக்காக ஏவா அப்படின்னு சொல்லி தான் வணங்கக்கூடிய கடவுள் அவங்கள வேண்டி அந்த ஏவாவினுடைய கருணையால், ஏவாவின் அனுகிரகத்தால் ஸ்பைடர் எப்படி அந்த மரணத்தினுடைய எல்லையிலிருந்து தப்பிக்கிறான். கிரி மனதில் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையக்கூடிய அந்த காட்சி இருக்கு இல்லையா,
அதை அந்த திரைப்படத்தில் பார்க்கும்போது நமக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி இயல்பாகவே உண்டாகிறது. இந்த படத்தில் ரோனல் அப்படின்ற ஒரு பெண் கதாபாத்திரம் வரும். அந்த ரோனல் கதாபாத்திரம் பிரசவ வேதனையால் துடித்து அப்படின்னு இருக்கு இல்லையா, அவளை சுற்றி மிகப்பெரிய ஆபத்துகள் அப்படின்லாம் வரும்போது அந்த ஆபத்துகள்லேருந்து அவள் தப்பிச்சு போக முடியாத ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கக்கூடிய அவளுக்கு குழந்தை பிறந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த குழந்தை பிறப்பதற்கு உதவியாக அருகில் இருக்கக்கூடிய பெண் நெய்த்திரி. அந்த குழந்தை பிறந்து, அந்த குழந்தைக்கு பேர் பிரில். அந்த குழந்தைய நெய்த்திரிகிட்ட அந்த பெண் கையில் கொடுத்து அந்த குழந்தையின் தாய் இறந்து அப்படின்னு இருக்குல்ல, அந்த காட்சியெல்லாம் படத்தில் டச்சிங்கான சீன். அந்த கிரி ஸ்பைடர் 2 பேருக்கும் மிகப்பெரிய அளவில் நெருக்கம் உண்டாகி ஒருத்தர் மேலே ஒருத்தர் காதலை வெளிப்படுத்தி அப்படின்னு 2 பேரும் ஒருத்தர் முத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு கிஸ்ஸிங் காட்சி இருக்குது படத்தில். அது இளம் தலைமுறையினரை பெரிய அளவில் கவரக்கூடிய கவித்துவ தன்மையுடன் வரக்கூடிய காட்சி. அந்த காட்சியை ஜேம்ஸ் கேமரோன் மிக அருமையாக படமாக்கி இருக்கிறார். ஜாக்கின் கடைசி மகளான டுக் என்ற சிறுமி எப்படிப்பட்ட சாகசங்களை செய்து நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை பிடிக்கிறாள் அப்படின்றத படத்தை பார்க்கும்போது நம்மால் உணர முடிகிறது. படத்தினுடைய உச்சகட்ட காட்சிக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு மிகப்பெரிய உயரத்திலிருந்து கீழே தொங்கி கொண்டு அப்படின்ற நிலைமை ஸ்பைடருக்கு உண்டாயிரும். ஸ்பைடர் எப்படி அதல பாதாளத்தில் கீழே விழுந்து அழிஞ்சு போயிடுவானோ அப்படின்றது நினச்சி மனம் பதபயத்து அவனுடைய தந்தை என்ற கதாபாத்திரத்தில் வரக்கூடிய கோட்ரிச் அவனுடைய கையை பிடிச்சி அவரும் தொங்கிக்கிட்டு அவங்க 2 பேரையும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஜாக்கு கதாபாத்திரம். இந்த யோசி பாருங்க, இந்த கதாபாத்திரம் எல்லாமே மோதிக்கிட்டு இருந்த கதாபாத்திரம். படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் ஒருத்தரை காப்பாற்றி, ஸ்பைடரை காப்பாற்றுறதுக்காக கோட்ரிச்சு, அவங்க 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கு ஜாக்கு. சூப்பர் சீன் அது. படத்தினுடைய உச்சகட்ட காட்சியில் ஸ்பைடர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த இளைஞன் அந்த ட்ரைபல் இனத்தைச் சேர்ந்த கும்பலில் தானும் ஒருவனாக இணைந்து கொள்கிறான். அவனை அவர்கள் தங்களில் ஒருவனாக இணைத்து கொள்கிறார்கள். அத்துடன் இந்த திரைப்படம் முடிவடைகிறது. சாம் ஒர்த்திங்டன் இவர்தான் ஜாக் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். ஜோ சல்டானா இவர்தான் நெய்த்திரி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். சிகார்னே வீவர் இவர்தான் கிரி என்ற அந்த இளம்பெண் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். ஸ்டீஃபன் ஹேங் இவர்தான் கோட்ரிச் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். வாரங் என்று படம் முழுக்க வரக்கூடிய மிகச்சிறந்த கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் ஊனா சாப்ளின், சார்லி சாப்ளினின் அருமை மனைவி இவர். குழந்தையை பெற்றெடுத்து மரணமடையக்கூடிய பரிதாபத்திற்குரிய ரோனல் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் கேட் வின்ஸ்லட், டைட்டானிக் படத்தினுடைய நாயகி. ஜாக் சாம்பியன் இவர்தான் ஸ்பைடர் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். ட்ரினிட்டி ஜோ லீ பிளிஸ் இவர்தான் டுக் என்ற சிறுமியாக நடித்திருக்கக்கூடிய சிறுமி. டாக்டர் மேக்ஸ் பட்டேல் என்ற அறிவியல் அறிஞராக நடித்திருப்பவர். திலீப் ராவ் என்ற இந்தியர், ஒரு இந்திய நடிகர் ஹாலிவுட் திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் என்பது உண்மையிலேயே நாம் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அருமையான விஷயம். ரசல் கார்பெண்டர் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் இந்த ஒளிப்பதிவாளர் எந்த அளவிற்கு கடுமையாக உழைத்திருக்கிறார் என்பதை படம் முழுக்க நம்மால் முழுமையாக உணர முடிகிறது. சைமன் பிராங்க்லன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய ஜேம்ஸ் கேமரானை நிகரற்ற உலக இயக்குனர் என்று இவரை எங்கு வேண்டுமானாலும் கூறலாம். இந்த திரைப்படத்தை 3 வருடங்கள் இவர் கடுமையாக உழைத்து இயக்கி இருக்கிறார் என்பதிலிருந்தே இவருடைய திறமை எந்த அளவிற்கு ஈடற்றது இணையற்றது என்பதை நம்மால் முழுமையாக உணர முடிகிறது. 3D பாணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பதே எந்த அளவிற்கு மாறுபட்ட உயர்ந்த அனுபவம் என்ற உணர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். ஒரு புதிய
உலகத்திற்குள் சென்றுவிட்டு நாம் திரும்பி வருகிறோம் என்று கட்டாயம் நீங்கள் நினைப்பீர்கள் என்று எனக்கு தெரியும்.